அற்புதமான நமது அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தின் 23வது பட்டமளிப்பு விழா நிகழ்வில் இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள் சித்ரா பௌர்ணமி. ரொம்ப விசேஷமான நாள். புத்த பூர்ணிமா என்று சொல்லக்கூடிய மலர்ந்த மலர்ச்சுடராய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த நன்னாள் என்று நம்முடைய இந்த நன்னாளில் நம்முடைய அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தின் மூலமாக மிகச்சிறந்த நால்வேதம் ஆரங்கம் போற்றி என்று நாவுக்கரசர் பாடிய அந்த 6 அங்கத்தில் ஒரு அங்கமான ஜோதிடத்தின் பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களையும் சான்றிதழ்களையும் பெற நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவு பெரிய புண்ணியவான்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நிறைவு என்று வார்த்தை நாம் பேசும்போதே நீங்கள் நிறைவான தருணத்தில் இன்றைக்கு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் என்பது வெள்ளிக்கிழமை, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது சுக்கிரனுடைய நாள் என்று, சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய ராசி எது? துலாம். அதுவும் சுக்கிரனுடைய வீடு. நாம் அமர்ந்திருக்கின்ற இந்த பகுதியினுடைய பெயர் லட்சுமிபுரம். அதுவும் சுக்கிரனுடைய அம்சம். இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுக்கிரன் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. உப்புக்கு ஒப்பாக ஐயா செயலாளர் ஐயாவும் நானும் அப்படி ஓரமாக உட்கார்ந்துருக்கிறோம். எனவே இன்று ஒரு சுக்கிரனுடைய நன்னாள். அன்னை மீனாட்சிக்கு இன்றைக்கு விழா எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சித்திரகுப்தன் யார்கிட்ட? தர்மராஜனிடம் கணக்கை ஒப்படைக்கக்கூடிய நாள். அப்போ இன்னைக்கு கணக்கை ஒப்படைக்கக்கூடிய நாளில் நாம் ஒன்று கோயிலில் இருக்கணும், இல்லை என்றால் பூஜையில் இருக்கணும், இல்லை என்றால் குருவினுடைய தன்மை கொண்ட ஜோதிடத்தோடு தொடர்பில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நம்ம கணக்கெல்லாம் சித்திரகுப்தனுடைய கண்ணுக்கு தெரியவே தெரியாதாம். கணக்கை ஒப்படைக்கின்ற நேரத்தில் நாம் எங்கு இருக்கிறோமோ அது சுப நாளாக, சுப வேளையாக, சுப ஸ்தலமாக, சுப நிகழ்வாக இருக்கும் பட்சத்தில், அது இறை நிகழ்வாக இருக்கும் பட்சத்தில் சித்திரகுப்தனுடைய கண்கள் மறைந்து, காட்சிகள் மறைந்து, இவர்களெல்லாம் மிகச்சிறந்த நல்லவர்கள், மிகச்சிறந்த புண்ணியத்தை செய்திருக்கிறார்கள், இந்த வருடம் முழுவதும் மிகச்சிறந்த புண்ணியத்தை செய்திருக்கிறார்கள் என்று உங்களுடைய கணக்கு வரும்போது யமதர்மராஜனிடம் சித்திரகுப்தன் கணக்கை ஒப்படைத்து கொண்டிருக்கிறான் என்பது ஐதீகம். அப்போ இன்னைக்கு நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அக்ஷயா ஜோதிட வித்யாலயத்தினுடைய 23வது பட்டமளிப்பு விழாவில் ஜோதிடத்தினுடைய அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இறை தன்மையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இறையோடு ஒன்று கலந்திருக்கிறோம், இயற்கையோடு இசைந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சித்திரகுப்தனுடைய அன்பையும் ஆறுதலையும் கூட நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நன்னாளில் நீங்கள் எல்லாம் பட்டம் பெற இருக்கிறீர்கள். ஒவ்வொரு மேடையிலும் நான் சொல்லுகின்ற ஒன்று, இந்த ஜோதிடம் என்ற ஒன்று நீங்கள் வருடம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தொடர்பில் இருந்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவு வந்துடும். ஜோதிடத்தோடு நான் தொடர்பில் இருக்கிறேன் என்றால் நான் ஜோதிடம் படிக்கிறேன், ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பது அல்ல. ஜோதி பிளஸ் இடத்தோடு நாம் தொடர்பில் இருக்கும்போது, ஜோதி எங்கு இருக்கிறதோ அந்த ஜோதியினுடைய தன்மையோடு நாம் இசைந்து இருக்கும்போது
வாழ்க்கையில் மிகச்சிறந்த நிறைவான வாழ்க்கையை முழுமையாக நாம் பெற்று விடுவோம். பொதுவாக இன்னைக்கு நிறைவு என்றாலே குழப்பமாக இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன கேட்போம்? சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்போம். சௌக்கியம் என்றாலே நிறைவுன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல என்ற வார்த்தை நிறைவு என்ற அர்த்தம். இந்த சௌக்கியம் நல்ல என்ற வார்த்தை எதை குறிக்கும் என்றால் குரு என்ற தன்மையை குறிக்கும். நான் காலபுருஷ ராசியில் நிறைவு ராசி என்றால் எதை நாம் எடுத்துக்குவோம்? நிறைவு ராசி என்றால் எதை எடுத்துக்குவோம்? மீன ராசியை எடுத்துக்குவோம். ஏனென்றால் அதுதான் கடைசி ராசி என்றதுனால நிறைவு ராசி என்று சொல்லுவோம். அது வாழ்க்கை வாழும் காலத்தில் நிறைவு அல்ல, செல்லும் காலத்தில் நிறைவு தான் மீனம். வாழ்க்கை வாழும் காலத்தில் நிறைவு என்பது 9ஆம் பாவகம், குருவினுடைய வீடு தனுசு. அப்ப வாழ்க்கை வாழும் காலத்தில் நாம் நிறைவாக இருக்கிறோமா என்று நாம் மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் என்னத்தை வாழ்க்கை, என்னத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஏதாவது ஒரு பிரச்சனையை நம் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கோம். எவர் ஒருவர் எனக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க, ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்கிறாங்களா? நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கடவுளுக்கே பிரச்சனை தான். இன்னைக்கு அழகரே ஆற்றுல இறங்கிட்டு கோச்சிட்டு போக போறார். அப்ப கடவுளுக்கே பிரச்சனை எனும்போது மனிதர்களாகிய நமக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை மறந்து விட்டு வாழ்கிறோம் அல்லவா, அதுதான் நிறைவான வாழ்க்கை. பிரச்சனையினுடைய அழுத்தம் நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு பாதிக்காமல் இருக்கிறது அல்லவா, அதுதான் நிறைவான வாழ்க்கை. படிப்படியாக நாம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகிறோம் அல்லவா, அதுதான் நிறைவான வாழ்க்கை. அப்ப இந்த பிரச்சனைகள் என்று நாம் நினைக்கும் போது பிரச்சனைக்குரிய ராசி எது? நிறைய பிரச்சனை சார் எனக்கு அப்படின்னா எது? 8வது இடம் தான், நமக்கு விருச்சிகம் தான். 8ஆம் இடம் தான் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. லக்னத்திற்கு 8ஆம் இடம், காலபுருஷ ராசியில் 8ஆம் இடம். அப்ப இந்த 8ஆம் இடத்துல யார் இருக்கிறா? சந்திரன் நீசமாகிறான், ராகு கேதுக்கள் உச்சம் பெறுகிறார்கள். அப்ப 8வது ராசிக்கு பக்கத்திலேயே 9வது ராசி இருக்கு. அப்ப என்ன நிலைமை நமக்கு? மனிதனாக பிறந்த அனைவருக்கும் கர்மா என்ற ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது. கர்மா இருந்தால்தான் மனிதனாக நான் பிறக்க முடியும். அப்ப கர்மாவை எப்படி பிரிக்கலாம்? 2ஆக பிரிக்கலாம். ஒன்று கரு மாண்பு, இன்னொன்று கரு மாசு. கரு மாண்போடு இருப்பவர்கள் பிரச்சனைகளை கண்டு அஞ்சுவதில்லை. கரு மாண்போடு இருப்பவர்கள் பிரச்சனைகளை கண்டு அஞ்சுவதில்லை. கரு மாசோடு இருப்பவர்கள் பிரச்சனைகளே இல்லை என்றாலும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் இந்த 9ஆம் பாவகத்தினுடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நிறைவு வாழும் போது நிறைவு என்பது 9ஆம் பாவகம் நிறைவு என்ற அர்த்தம். இப்ப நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 9ஆம் பாவகம் வேறு எந்தெந்த காரகத்துவத்துக்கு உரித்தானது? பாக்கியம் என்ற ஒரு காரகத்துவம். பாக்கியத்திற்கான பாவக காரக அதிபதி யாரு? குரு. 9ஆம் பாவகம் இன்னொன்றை குறிக்கும். எது? பித்ரு பாவகம். தந்தை பாவகம், பித்ரு பாவகம். தந்தை பித்ரு என்பதை யாரை குறிக்கும்? சூரியனை குறிக்கும். அப்ப நிறைவு என்ற நிலைக்கு யார் தேவைப்படுறாங்க? சூரியனும் குருவும் தேவைப்படுகிறார்கள். அப்போ ஒரு வாழ்க்கையில் நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியனும் குருவும் சிறப்பாக இருக்கிறது என்றால் நாம் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். சூரியனும் குருவும் சிறப்பாக இல்லை என்றால் சூரியனையும் குருவையும் சிறப்பாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும். அதுதான் பக்தி. அப்ப சூரியன், குரு என்பவன் தனகாரகன். குரு என்பவன் தனகாரகன். குரு என்பவன்
தனத்தை மட்டும் தருகிறானா என்றால் இல்லை. வாழ்க்கையில் நாம் ஆளுகின்ற அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் யார் என்றால் குருதான். இன்றைக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சியான நிகழ்வு நிகழ்ந்தது? 1, 2, 3 எண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்ப இன்றைய வருடத்தில் எனக்கு எந்த நிகழ்வும் நல்ல நிகழ்வு இல்லை என்று யோசிக்க துவங்கிவிட்டால் நம்மிடம் எது? குரு வலிமையாக இல்லை என்று பொருள். சரி, குரு ஒருவர் இருக்கிறார், தனகாரகன். சூரியன் எதற்காக இங்கே உள்ளே வர்றார் பாருங்க. வாழ்க்கையில நிறைவு என்றால் 1, 5, 9 சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடம் சொல்லுகிறது. அதானே உண்மை. அப்போ 1ஆம் இடத்திற்கான லக்னத்திற்கான பாவக காரக அதிபதி யாரு? லக்னத்தை யார் தீர்மானிக்கிறார்? சூரியன். அப்ப லக்னத்திற்கான பாவக காரக அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சூரியன். 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் என்பது புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியத்திற்கான பாவக காரக அதிபதி யாரு? குரு. ஆனால் காலபுருஷ ராசியில் 5ஆம் வீட்டுக்கான அதிபதி யாரு? சூரியன். இப்ப பாருங்க, குருவும் சூரியன் அங்கே இணைகிறாங்க. லக்னத்தில் குருவும் சூரியன் எப்படி இணைகிறாங்க? லக்னம் என்பது காரக பாவக அதிபதி அடிப்படையில் சூரியன். லக்னம் என்றால் சீவன் அர்த்தம். ஜோதிடத்தில் ஜீவன் என்றால் யார்? குரு. அப்ப சீவனும் ஜீவனும் இருக்கின்ற இடம் குரு. நாடி ஜோதிடம் படித்திருப்பவர்களுக்கு தெரியும். நாடி ஜோதிடத்தில் லக்னத்தை வைத்து பார்ப்பதை விட குருவைத்தான் லக்னமாக வைத்து நாம் பார்ப்போம். குரு எங்க இருக்கிறாரோ, குருவோடு யார் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களை வைத்து பார்ப்போம். அப்ப சீவன் என்றால் சூரியன், ஜீவன் என்றால் குரு. அப்ப லக்னத்திலேயே குருவும் சூரியனும் தொடர்பு பெற்றிருக்கிறார்கள். 5ஆம் பாவகத்தில் பாவகத்தினுடைய அதிபதி காலபுருஷ ராசியிலேயே பாவகத்தினுடைய அதிபதி யாரு? சூரியன். 5ஆம் பாவகத்தினுடைய புத்திர ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பாவக காரக அதிபதி யாரு? குரு. அப்ப 5ஆம் பாவகத்தில் யார் கனெக்ட் ஆகிறா? சூரியனும் குருவும் கனெக்ட் ஆகிறாங்க. அதே அடிப்படையில் அப்படியே 9ஆம் பாவகத்துக்கு வாருங்கள். 9ஆம் பாவகத்தினுடைய அதிபதி காலபுருஷ ராசியில 9ஆம் பாவகம் என்ற தனுசின் அதிபதி குரு. ஆனால் அந்த பாவகத்தினுடைய 9ஆம் பாவகம் என்றால் தந்தைக்குரிய காரகன், பித்ருஸ்தானம். அப்ப தந்தை பித்ரு என்று சொல்லுகின்ற அந்த பாவகத்தினுடைய காரக அதிபதி என்று யார் என்று பார்த்தால் சூரியன். அப்போ 1, 5, 9 நமக்கு தெரியாமலே சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ ஒருவருடைய ஜாதகம் என்பதை தனித்து வைத்து விடுங்கள். நாம் பிறந்த நேரத்தில் கணித்த ஜாதகம் என்பதை தனித்து வைத்துவிட்டு நாம் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் சூரியனும் குருவும் நம் உடலில் நிறைவாக இருக்க வேண்டும். இப்பதான் கரெக்டா வந்து நிக்கிறோம் நம்ம. அப்ப இந்த சூரியனும் குருவும் நம்முடைய உடலில், ஜாதகத்தை தூக்கி ஓரம் வச்சிருங்க. அப்ப நம் உடலில் சூரியனும் குருவும் சரியா இருக்கிறாங்களான்றதை எப்படி செக் பண்றது? நம்பர் 1, முதல்ல அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நாம் எழுகிறோமா இல்லையா? முதல்ல அதுதான். அப்ப சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நான் எழுகிறேன் என்றால் என்னிடம் சூரியனும் இருக்கிறார் குருவும் இருக்கிறார் என்று அர்த்தம். என்ன காரணம்னா, பிரம்ம முகூர்த்த வேலை என்பது குருவினுடைய வேலை. இப்ப பிரம்ம முகூர்த்த வேலை என்பது எது? சூரியன் உதிப்பதற்கு முன்னால் 2 மணி நேரம் 24 நிமிடம் கொண்டதான் பிரம்ம முகூர்த்த வேலை. அப்ப சூரியனுக்கு முன்னாலே நாம் உதித்து நாம் விழித்து விட்டோம் என்றால் அங்கே யாரோடு தொடர்பில் இருக்கிறோம்? குருவோடு தொடர்பில் இருக்கிறோம். சூரியன் வருவதற்கு முன்னதாகவே நாம் ரெடியாக இருக்கிறோம்னா, கடமையை நான் செய்ய வந்து கொண்டிருக்கிறேன், என் கடமையை செய்வதற்கு முன்னாலே ஒருவன் எழுந்திருக்கிறான் என்றால் அவனை நான் பாராட்ட வேண்டும் என்று நேரடியாக சூரியனுடைய உதயமே நமக்காக, நம்மை பார்ப்பதற்காக, நமக்கு அருளை தருவதற்காக சூரியனுடைய தன்மை அப்படியே நம்மிடம் வந்து சேரும்.
அப்போ முதல்ல அதிகாலையில் எழுவதே குருவும் சூரியனும் நம் உடலில் வந்து அமர்ந்து விடும் முதலில். இரண்டாவது, சூரியன் என்பவன் கடமைக்குரியவன். ரொம்ப முக்கியம். கடமை என்றால் நீங்க எதை நீங்க உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு எந்த காரியத்தையும் நாம செய்வதில்லை சூரியன். அப்ப எல்லா தன்னுடைய கடமை எது? அதிகாலை வந்து உலகத்திற்கு ஒளி வெள்ளத்தை அளித்து சனி என்ற கிரகத்திற்கு வழியை விட்டு மறைவதுதான் சூரியனுடைய இயல்பு. அப்ப கடமையை சரியாக செய்யக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவர்கள் சூரியனுக்கு பிடித்தமானவர்கள். உங்கள் உடலில் சூரியன் வலிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். கடமையை நாம் முழுமையாக செய்கிறோமா என்பதை தயவு செய்து புரிந்து கொள். எது கடமை? நமக்கு எது கடமை? 3 வேளை சாப்பிட்றேன் சார், அதுதான் சார் என்னுடைய கடமை. நான் சந்தோஷமாக இருப்பதற்கான காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதுதான் கடமை. அதுதான் கடமையா என்றால் இல்லை. நீங்க சூரியனை பார்த்து தான் நம்ம கடமையை கத்துக்கணும். சூரியன் நெருப்பு வெள்ளத்தில் இருக்கிறான். நெருப்பு வெள்ளத்தில் தன்னை உருக்கி கொண்டு தன்னை மிக மிக அதிக அளவில் வெப்பத்தை தந்து இந்த உலகத்தை ரட்சித்து கொண்டிருக்கிறான். அப்ப தனக்கு அசௌகரியம் பாருங்க, தன்னுடைய மனைவியே உன்னோட வாழ முடியாதுன்னு போயிட்டா. உஷாதேவி என்ன செய்கிறாள்? சூரியனோடு வாழ முடியாது என்று விலகி போகிறாள். அப்ப இவ்வளவு வெப்பத்தையும் பொறுத்து கொண்டு இந்த உலகத்திற்கு ஒளியை தர வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒளியை தருவது மட்டுமல்ல, அனைத்து கோள்களுக்குமான மைய புள்ளியாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று அனைத்து கோள்களினுடைய இயக்கத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். தானும் இயங்கி தன்னை நாடி வந்திருக்கின்ற அனைத்து கோள்களையும் இயக்கி இந்த பூமியையும் இயக்கி இந்த பூமியில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களையும் உருவாக்கி அவர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால் தன்னை தன் நிலை கருதாது, தன் நலம் கருதாது, பிறருக்காக உழைத்து கொண்டிருக்கிறான் என்றால் அதுதான் சூரியனுடைய தன்மை, அதுதான் சூரியனுடைய கடமை. நல்லா புரிந்து கொண்டால் 5ஆம் பாவகம் ஒருவருக்கு சுபத்தன்மையோடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நிச்சயமாக தன் வீடு தன் நலம் என்று இருக்கவே மாட்டார்கள். இங்கே இவ்வளவு ஆச்சாரிய பெருமக்கள் இருக்கிறார்கள். ஏன் அவ்வளோ பேர் அவங்க வீட்டில் கணவனோடு மனைவியோடு குழந்தைகளோடு இருக்கலாம்ல? ஏன்னு இதையெல்லாம் மறந்துவிட்டு ஜோதிடம் என்ற ஒன்றை தன்னுடைய வாழ்க்கையினுடைய நெறியாக எடுத்துக்கொண்டு கால நேரம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைதான் 5 என்ற தன்மைக்கு மிக முக்கியமான தன்மை. அப்ப தன்னலம் கருதாது பிறருக்காக உழைக்கின்ற அந்த தன்மைதான் கடமை. அந்த பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்காவும். அப்ப அந்த 5ஆம் இடத்தினுடைய தன்மையை நாம் முழுமையாக உணர்ந்து அதை நாம் செயல்படுத்துவதுதான் கடமையினுடைய மிக முக்கியத்துவம். எனவேதான் 5ஆம் இடத்தில் கொண்டு போய் இயற்கையே சூரியனை கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறது. நம்முடைய உடலில் 5ஆம் இடம் எது? நம்முடைய உடலில் 5ஆம் இடம் என்பது மேல் வயிறு. அந்த மேல் வயிற்றில் இருக்கின்ற இறப்பை இருக்கிறது அல்லவா, அந்த இறப்பை என்பது சந்திரனுடைய அம்சம். ஆனால் இறப்பைக்குள்ளே இருக்கின்ற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ற அம்சம் இருக்கிறது அல்லவா, அது சூரியனுடைய அம்சம். பசி என்ற உணர்வை நமக்கு தூண்டுகின்ற தன்மை யாருடையது என்றால் சூரியன். இன்னைக்கு பார்க்கிறோம், பசி தான் பிரச்சனையே. இன்னைக்கு ஒன்று அதீத பசி, கண்ணா பின்னான்னு சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது. இன்னொன்று எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது சார், எதை சாப்பிட்டாலும் வயிறு தம்முன்னு இருக்கு சார் என்ற நிலை என்று. அப்ப பசித்து புசி என்று சொன்னார்கள். அப்ப இன்றைக்கு பசி என்ற நிலை எல்லாருக்கும் பிரச்சனை. ஒன்று அதீதமான பசி இருக்கிறது. சுகர் பேஷண்ட்டை நீங்க கவனிச்சு பாருங்க, பசித்து கொண்டே இருக்கும். ரொம்பவும் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா சுகர் ஏறிடும். குறைவாக சாப்பிட்டா உடனே பசிக்கும். அப்ப இந்த நிலை என்ன காரணம்? சூரியனுடைய தன்மை குறைந்திருக்கிறது. அப்ப சரியான பசி இல்லை என்றாலும் சூரியனுடைய தன்மை குறைந்திருக்கிறது. அதீத பசி என்றாலும் சூரியனுடைய தன்மை குறைந்திருக்கிறது. பார்க்குறோமா? அப்ப காலையில் எழுவது, தன் கடமைகளை செய்வது, பசித்து புசிப்பது, அளவோடு புசிப்பது.
ரொம்ப முக்கியமான செய்தி தான் இப்போ நான் சொல்ல வர்றது. சூரியன் என்பவன் உயிர்களை படைப்பவன். சூரியன் என்பவன் உயிர்களை படைப்பவன், படைத்த உயிர்களை காப்பவன். நான் உடம்புல எனக்கு சனி சூரியன் இருக்கிறார் அப்படின்னா எனக்கு மரணம் என்பது அருகில் வரவே வராது. இதுதான் நிதர்சனம். அப்ப என் உடலில் சூரியன் வலிமை இழந்து விட்டால் எந்த நேரத்திலும் மரணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப உண்மை என்றால் சூரியன் தான் உயிர்களை படைப்பவன். சூரியன் இல்லை என்றால் இங்கே உயிர்கள் ஒரு உயிர்கள் கூட இருக்காது. இன்றைக்கு விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டு இருக்கிறது. ஆமா, புத்திரகாரகன் என்று ஏன் குருவை சொல்றோம். ஆனால் சூரியன் புத்திர பாவகத்திற்கான அதிபதி அவன்தான். அப்ப சூரியன் கெட்டு போனா குழந்தை பிறப்பே அங்கே தடைபடுகிறது. அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து தான் ஒரு குழந்தையை பிறப்பிக்க வேண்டும். அப்ப சூரியன் தான் உயிர்களை படைப்பவன், சூரியன் தான் உயிர்களை காப்பவன். இங்கே என்ன பிரச்சனைனா, நாம என்ன செய்யறோம்னா, படைத்த உயிர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் படைப்பவன் சூரியன். அப்ப படைத்த உயிர்களை கொல்லுவது, கொன்ற உயிர்களை உண்ணுவது, நம் உடலில் சூரியன் மறைந்து போவான், நம் உடலில் சூரியன் கரைந்து போவான். நமக்கு நிறைவு என்ற தன்மை ஒருபோதும் வராத நிலை ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு அசைவ உணவு கடைகள் அதிகரித்திருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் அசைவ உணவுகள், கொலை பாதகங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப ஜோதிடத்தில் நாம் படிப்பவர்களுக்கு அசைவ உணவு அறவே தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் சொல்லுவதே இல்லை. பெரும்பாலும் சொல்றதில்ல. ஏன்னா வந்தான் ஜோதிடம் படிக்க மாட்டான், எனக்கு அசைவ உணவா ஜோதிடமா என்றால், இல்லை இல்லை எனக்கு ஜோதிடம் வேணாம், அசைவம் தான் வேண்டும் என்று போகக்கூடிய நிலைதான் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அசைவ உணவு நான் விரும்புகிறேன் என்றாலே என் உடலில் சூரியன் இல்லை, அங்கே ராகுதான் இருக்கிறான். ராகுதான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறான். அப்ப இன்றைக்கு பெரும்பாலான மனிதர்களுடைய உடலில் யார் இருக்கிறார்? ராகுதான் இருக்கிறான். இன்றைக்கு பாம்புகள் தான் நடமாடி கொண்டிருக்கின்றன வீதிகள் தோறும். அப்ப சைவ உணவு, எனக்கு அசைவ உணவு பிடிக்காது என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் உடலில் தான் சூரியன் வாழ்கிறான். அப்ப இயல்பாகவே இது நான் உங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் ஏற்படுத்துவதற்காக நான் சொல்ல வரல. சப்போஸ் அசைவ உணவு பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. இந்த சித்ரா பௌர்ணமியிலிருந்து ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள், இனி ஒருபோதும் உயிர்களை கொல்ல மாட்டேன், கொன்ற உயிர்களை தின்ன மாட்டேன், உண்ண மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொண்டால் இன்றிலிருந்தே நம் உடலில் படிப்படியாக சூரியன் பலம் பெறுவான். வள்ளல் பெருமான் சொல்லிக்கொண்டே இருந்தார். அவர் சொல்லாத நிலை இல்லை. அதாவது சாகா வரம் பெற வேண்டும் என்றால், அவர் மட்டுமே சைவத்தையே நாட வேண்டும், ஜீவ காருண்யத்தை நாட வேண்டும் என்று ஓங்கி ஓங்கி அவர் உலகுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். எத்தனை வள்ளலார் வந்தாலும் நாம அதை எவ்வளவு ஏற்றுக்கொள்வோமா? கிடையாது. அப்ப நிறைவு என்பது அசைவ உணவு உண்ணும் போதே நிறைவற்ற வாழ்க்கை நம் உடலில் வந்துவிடும். என்ன காரணம்? நோய். முதல்ல நோய். சூரியன் என்பவன் சம்பாத்தியத்துக்குரிய கிரகம். சூரியன் நம் உடலில் வலிமையாக இருந்தால்தான். வேலைக்குரிய கிரகம் எது? சனி. வேலை, நாம் பார்க்கின்ற வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை நாம் பெறுவது எது? சம்பாத்தியத்துக்குரிய கிரகம் சூரியன். அப்ப நான் பார்த்த வேலைக்கு சரியான கூலி கிடைக்கலன்னா என்ன காரணம்? சனி இருக்கிறாரு, சூரியன் இல்லைன்னு அர்த்தம். அப்ப சம்பாத்தியத்துக்குரிய கிரகம் சூரியன். அப்ப என் கையில் பணம் புழங்குகிறது என்றால் சூரியன் வலிமையாக இருக்க வேண்டும். அசைவ உணவு சாப்பிட்றவங்க கையிலையும் காசு நிறைய புழங்குது சார், நீங்க தப்பா சொல்றீங்க என்று எந்நேரம் உங்க மனசுல உதித்திருக்கும். கண்டிப்பா அங்கே சூரியன் இல்லை. சூரியனை கவ்விய ராகுதான் அசைவ உணவு உண்பவர்களுக்கான எண்ணத்தை ஏற்படுத்தி அதிகமான பணப்புழக்கத்தையும் அவர்கள் தான் தந்து கொண்டிருக்கிறார். இப்ப என்ன காரணம்னா, ராகு கொடுக்கக்கூடிய பணம் நம் கையில் நிலைக்காது. நிறைய காசு வரும். இப்போ அரசியல்வாதிகள் எலெக்ஷன் நேரம் இல்லையா,
எவ்வளோ பணம் புழங்குச்சு, எத்தனை கோடிகள் புழங்குச்சு. அப்போ அரசியல்வாதிகள் இருந்து எவ்வளார் தவறுகள் செய்கின்ற மூலமாக செய்கின்ற பணம் எல்லாம், ஈட்டுகின்ற பணம் எல்லாம் நம் கையில் நிற்காது. அப்படி நம் கையில் நிற்கின்ற பணம் புறா பாவத்தின் சம்பளம். அது நம்முடைய குழந்தைகளுக்கு, வாரிசுகளுக்கு சர்ப்பத்தினுடைய சர்ப்ப தோஷத்தை விட்டு விட்டு செல்கின்ற ஒரு மகா பாவம். ரைட், புரியுதா? அப்ப இயல்பாக சம்பாத்தியத்தை யார் தருகிறார் என்றால் சூரியன் தான் நேர்மையான சம்பாத்தியத்தை தருகிறான். இப்ப நான் நேர்மையாக சம்பாதிக்கிறேன், என் பணம் என்னிடம் இருக்கிறது, நான் அனாவசியமான செலவு செய்ய மாட்டேன் என்றால் நம்மிடம் சூரியன் இருக்கிறான். இது அப்படியே குருவுக்கு வாங்க. தனகாரகன்னா யாரு? பணத்திற்குரியவன் குரு. இங்கே சம்பாத்தியத்துக்குரியவன் சூரியன், தனகாரகன் குரு. இந்த குருவா சுக்கிரனா? செல்வத்திற்குரியவன் சுக்கிரன், தனத்திற்குரியவன் குரு, தங்கத்திற்குரியவன் குரு, தங்க நகைக்குரியவன் சுக்கிரன். இப்போ பாருங்க, இப்போ சுக்கிரனையும் நமக்கு பார்க்கணும்ல, நம்ம நிறைவான வாழ்க்கைக்கு சுக்கிரன் வேணும்ல. இன்னைக்கு சுக்கிரனுடைய நாள் தானே, அப்போ சுக்கிரனையும் பேசணும்ல. என்றால் சுக்கிரன் செலவாளி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுக்கிரன் செலவாளி, குரு சேர்ப்பாளி. இன்றைக்கு எல்லா வங்கிகள் எல்லாம் குரு அம்சம். அப்ப என்னிடம் பணம் இருப்பு இருக்கிறது, நான் சேமித்து கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களிடம் குரு இருக்கிறார். நான் நல்ல நேர்மையான முறையில் சம்பாதிக்கிறேன் என்றால் சூரியன், சம்பாதித்த பணத்தை மிகச் சரியாக நான் சேமித்து வைத்திருக்கிறேன் என்றால் குரு. அப்ப சுக்கிரன் என்றால் செலவாளி. அதுதான் 12ஆம் இடத்தை நம்ம பத்தி பேச போறோம். அப்ப சுக்கிரன் என்பது குருவுக்கு எதிர் தன்மை கொண்ட கிரகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் என்பது அசுரகுரு, இவரு தேவகுரு. அசுரகுருக்கு என்னென்னலாம் வேணும்? அசுரனுக்கு என்னென்ன வேணும்? மாமிசம் வேணும், மது வேணும், மங்கைகள் வேணும், உல்லாசம் வேணும், உற்சாகம் வேணும், கையில் இருக்கின்ற காசெல்லாம் விரயமாக வேண்டும். கையில் இருக்கின்ற காசு மட்டுமல்ல, உடலில் இருக்கின்ற சத்துக்கள், சக்திகள் எல்லாம் விரயமாக வேண்டும். இதுதான் சுக்கிரனுடைய ஹிடன் அஜெண்டா, அதாவது மறைமுக நோக்கம். நம்ம சுக்கிரனை நல்லா உயர்த்தி உயர்த்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். உண்மையில் இதுதான் உண்மையான நோக்கம். ஒரு காலகட்டத்தில் இங்கே பூமியில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் வைகுண்டம் போயிட்டாங்க. யாரு? பெருமாளை வணங்கினவங்க எல்லாரும் வைகுண்டம் போயிட்டாங்க. சிவனை வணங்குபவர்கள் எல்லாம் கைலாயம் போயிட்டாங்க. பிரம்மனை வணங்குபவர்கள் எல்லாம் சத்தியலோகம் போயிட்டாங்க. எல்லாரும், யாரும் கிடையாது. திடீர்னு பார்த்தா கைலாயம் ஃபுல்லா ஒரே கூட்டம். உமாதேவிட்ட உட்காந்து பேசக்கூட முடியல. பக்கத்தில் நடுவில் இன்னும் 4-5 பேர் உட்காந்துருக்கிறான். யாருக்கு? பரமசிவனுக்கு பக்கத்தில் 4 பேர் உட்காந்துருக்கிறான். எங்கே உமாதேவின்னு அவரே தேடுறாரு. அங்கே பார்த்தா கைலாயத்தில் மகாலட்சுமியை காணோம். காலுக்கு பக்கத்தில் இருந்த மகாலட்சுமியை காணோம். அவ்வளவு கூட்டம். சத்தியலோகத்தில் சரஸ்வதியை தேடிக்கிட்டு இருக்கிறாரு பிரம்மன். திடீர்னு 3 பேரும், அவர்களுக்குன்னு ஒரு செல்போன் இருக்கும் இல்லையா, 3 பேர் பேசிக்கிறாங்க. அங்கே என்ன ஒரே கூட்டமாக இருக்கான, இங்கே ஒரே கூட்டம், அங்கேயும் கூட்டம். என்ன நடக்குது இங்கே? இப்படி இவ்வளவு பேர் வந்தார்கள். இவ்வளவு பூமியில் இவ்வளவு புண்ணியவான்களா இருக்கிறார்கள். எல்லோரும் வந்து விட்டார்களே, யார் காரணம்? உடனே கூப்பிடுங்க. அர்ஜென்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. அங்கே அர்ஜென்ட் மீட்டிங்லாம் நடக்கும். யார் யார் என்றால் மும்மூர்த்திகளும் நவ கிரகங்களும் உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க தானே எல்லாத்துக்கும் காரணம், நவகிரகங்கள். எல்லாரும் பார்த்துட்டு என்னையா இங்கே நடக்குது? எல்லாரும் கைலாயத்துக்கும் வைகுண்டத்துக்கும் சத்தியலோகத்துக்கும் வந்துட்டாங்க. என்ன அர்த்தம்? யாரு காரணம் என்று பார்த்தால் எல்லோரும் யாரை காமிக்கிறாங்க? குருவை கை நீட்டுறாங்க. என்ன மிஸ்டர் குரு, என்ன நடந்தது இங்க? ஏன் இவ்வளவு பேர் எல்லாரும் உள்ள வந்தாங்க என்றால் குரு சொல்றாரு, அமைதியா, சாந்தமா, சாத்வீகமா, சகோதரத்துவத்தோடு, சகிப்புத்தன்மையோடு இருக்கின்ற குரு பணிவோடு சொல்கிறார், ஐயனே, மும்மூர்த்திகளே, எனக்கு இட்ட நீங்கள் கிட்ட கட்டளையை நான் செவ்வனே செய்திருக்கிறேன் ஐயனே என்று சொல்றார். உடனே பார்க்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் ஆச்சு?
எல்லோரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள், எல்லோரும் குருத்தன்மையை பெற்றிருக்கிறார்கள், எல்லோரும் இறை தன்மையோடு இணைந்திருக்கிறார்கள், எல்லோரும் அசைவ உணவை வெறுத்து சைவ உணவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மிகச்சிறந்த கடமையாற்றி இருக்கிறார்கள், இவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை நான் என்ன செய்வேன்? எனவே யார் எதை விரும்புகிறார்களோ அவர்களை கைலாயத்துக்கும் சத்தியலோகத்திற்கும் வைகுண்டத்திற்கும் அனுப்பி வைத்தேன் என்று சொன்ன உடனே, ஆமாம்ல நம்ம போட்ட ஆர்டர் தானே இது, மும்மூர்த்திகளும் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க, நம்ம போட்ட ஆர்டர் தானே, குருக்கிட்ட எந்த மிஸ்டேக் இல்லையே, சரிதானே. இப்போ என்ன வழி? கைலாயத்தில் இவ்வளவு பேர் வரவிடாமல் தடுக்கணும், சத்தியலோகத்துக்கு வரவிடாமல் தடுக்கணும், வைகுண்டத்துக்கு வரவிடாமல் தடுக்கணும், என்ன செய்யலாம் என்று பார்த்தார்கள். அப்படியே குருவுக்கு எதிராக ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், விஷம சிரிப்போடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். நம்மக்கிட்ட தான் வரும், கடைசியில் நம்மக்கிட்ட தான் வரும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். உடனே பார்த்தார்கள், நம்ம நாட்டிலே நடந்தது உங்களுக்கு தெரியுமா? டிஎன் சேஷன் ஒருத்தர் இருந்தார், எலெக்ஷன் கமிஷனரா. அடா பயங்கரமாக பண்ணார். அவனை போய் எல்லாரும் போய் கேட்டால் நீங்கள் எப்படி பண்ணலாம், எதை செய்யலாம்னா சட்டத்தை தூக்கி காமிச்சார். எனக்கு இவ்வளோ அதிகாரம் இருக்குது, இவ்வளோ அதிகாரம் இருக்கிறதுனால நான் செய்கிறேன், எந்த கோர்ட்டும் ஒன்றுமே பண்ண முடியலை, எந்த அரசியல்வாதிகளும் ஒன்றும் பண்ண முடியலை, எந்த ஆட்சியாளர்களும் ஒன்றும் பண்ண முடியல. கையில் இருந்தது இந்திய அரசியல் சட்டம், குருவின் கையில் இருந்தது மும்மூர்த்திகள் கொடுத்த சட்டம். கடைசியில் என்ன பண்ணாங்க நம்ம ஆட்சியாளர்கள் தெரியுமா? டிஎன் சேஷன் அப்படியே இருக்கட்டும், அவருக்கு அடிஷ்னலாக 2 பேர் போடுங்க, 2 பேரை போட்டு யார் மெஜாரிட்டி அவங்கள பார்த்து முடிவு பண்ணிக்கங்க என்று அந்த எலெக்ஷன் கமிஷனருடைய போஸ்டையே டம்மி பண்ணாங்க. நடந்துதான் நடக்கலையா? இது இங்கே நடந்தது, நம்முடைய இந்தியாவில் நடந்தது. இதே மாதிரி அங்கேயும் நடந்தது. கடைசியில் என்ன நடந்தது என்றால், குருவை பார்த்து கொண்டு குருவை ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் எல்லோரையும் நல்லவர்களாக வாழ வைத்து கொண்டிருப்பார், அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே சுக்கிரனை பார்த்து கொண்டு, நீ மீனத்தில் போய் உச்சமாயிடு. ஏன்? மோட்சம் என்பது மீனம் தானே, மோட்சத்தில் குரு மட்டும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எனவே எல்லோரையும் வைகுண்டத்துக்கு கைலாயத்திற்கும் சத்தியலோகத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இனி ஒருத்தையும் கூட வரக்கூடாது, நீ போய் உச்சமாயிடு. ஐயா சந்தோஷம், இதற்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்று சுக்கிரன் போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்த நாள்லேருந்து ஒருத்தன் கூட போல. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 200 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரமண மகரிஷி போல, நம்முடைய யோகி ராம் சூரத்குமார் போல, காஞ்சி பெரியவர் போல, இப்படி ஒரு 20 தூரம் இங்கே போறாங்க. அதுக்கப்புறம் யாருமே போக விடல. போக விடாம தடுத்தது யார்? யார் தடுத்தா? சுக்கிரன் தான், சுக்கிரன் தான், சுக்கிரனே தான். நாளையிலேருந்து தங்க நகையெல்லாம் வேணாங்க, அது சுக்கிர அம்சம், வேண்டாம். சொன்னா கேட்போமா? கேட்க மாட்டோம், கேட்க முடியாது. நமக்கு சுக்கிரன் தேவை. ஆனால் குருவினா சுக்கிரன் என்ன செய்கிறான்? குருவை முற்றிலும் அழிக்கிறான். இன்னைக்கு சுகர், சர்க்கரை நோய், சர்க்கரை நோய்க்கு காரணம் யாரு? சுக்கிரன் தானே. என்ன காரணம்? முதல்ல என்ன செய்வான் சுக்கிரன்? என்ன செய்வான்? முதல்ல நல்லா சாப்பிட வச்சு நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை காலி பண்ணுவான். ஏன்னா ஆசிட் இருக்கிற ஆசிட் பூரா யாருடைய வேலை? சுக்கிரனுடைய வேலை. அதான் ஹார்மோன்ஸ். அப்போ அந்த ஆசிட்டை பூரா சிதிலமாக்குவதான் சுக்கிரனுடைய வேலை. அப்போ படிப்படியாக பசியை குறைத்து அல்லது பசியை அதிகப்படுத்தி நம் உடலினுடைய இயக்கத்தை எடுத்து நம் உடலில் இருக்கின்ற ஜீவனாக, ஜீவ சக்தியாக, சத்துக்களாக இருக்கின்ற அம்சங்களை எல்லாம் சுக்கிரன் படிப்படியாக அகற்றி கடைசியில் போய் டெஸ்ட் பண்ணா சுகர் முடிஞ்சிச்சா? இந்த சுகர் என்ற வந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, மாத்திரை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அப்போ உடலில் இயல்பாக இருக்கின்ற ஒரு சக்தியை முற்றிலும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவனாக யார் இருக்கிறா? சுக்கிரன் இருக்கிறார். ஆனால் சுக்கிரனை நாம் தவிர்த்து விட்டு வாழ முடியுமா? ஆடை சுக்கிரன், ஆபரணங்கள் சுக்கிரன், வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுக்கிரன். மகிழ்ச்சி இல்லாமல் எப்படி வாழ்றது? அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மகிழ்ச்சியை நான் தருகிறேன் என்று நிறைவான வாழ்க்கையை தருகிறார் அல்லவா குரு, அவர் தருகிறார். குருவிடம் இருக்கின்ற மகிழ்ச்சியை வேண்டாம் என்று சொல்லி உல்லாசம், உற்சாகம் என்று நாடுகிறோம் அல்லவா, அங்கேதான் பிரச்சனை. அப்ப நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை தருவது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா
குருதான் தருவதற்கு தயாராக இருக்கிறார். நம்ம வீட்டில் காது குத்தா குரு, சடங்கா குரு, கிரகப்பிரவேசமா குரு, கல்யாணமா குரு, 60 சாந்தியா குரு, 69 பீமரத சாந்தியா குரு, 80 சதாபிஷேகமா குரு, ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பிறந்த நாளா குரு. இப்படி எல்லா நல்ல நிகழ்வுகளையும் நம்ம வீட்டில் கொண்டாடுறோம்ல, கூடி கூடி கொண்டாடுகிறோம் அல்லவா? எல்லோரும் கலந்து கலந்து சாப்பிட்டு பழையது புதியது எல்லாம் பேசி மகிழ்ச்சியாக உரையாடுகிறோம் அல்லவா? அந்த நிகழ்வை எல்லாம் தருவது குரு. அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. நம்ம வீட்டில் நிறைய நிகழ்வுகள் நடந்தன. சித்தப்பா, பெரியப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன் வீட்டு வீடு, தம்பி வீட்டு வீடுன்னு எல்லா நிகழ்வும் நடந்தது. வீடு முழுவதும், வருடம் முழுவதும் நமக்கு நிகழ்வுகள் நடந்தது. இன்றைக்கு தனி குடித்தனம். ஓ முகத்தை நான் பார்க்குறேன், என் முகத்தை நீ பார், அவ்வளோதான். குழந்தைகள் வருகிறார்கள், வளர்றாங்க, வேகமாக அவங்கள நாம் படிக்க வைக்கிறோம், 6 மணிக்கெல்லாம் அனுப்பிடுறோம். அதுக்கப்புறம் வருவாங்க, ஹோம் ஒர்க்கு அப்படி இப்படி திடீர்னு பார்த்தா படித்து அவங்க நிற்கிறாங்க, கடைசியில் திடீர்னு வெளிநாடு போயிடுறாங்க. யாரும் யாரோடையும் தொடர்பில் இல்லாத நிலை. என்ன நிகழ்வு நடந்தது? ஒரு நிகழ்வும் இல்லை. நல்ல நிகழ்வு எப்பொழுது நடந்தது? எந்த நல்ல நிகழ்வும் நமக்கு கண்ணுக்கே தெரியல. அப்போ கூட்டு குடும்பமாக இருந்த காலத்தில் நமக்கு நிறைய நல்ல நிகழ்வு நடந்தது. இப்பொழுது நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம். தனித்து விடுவதற்கான காரணம் என்ன? கூட்டு குடும்பம் என்பது குரு, தனித்த வாழ்க்கை என்பது சுக்கிரன். ஏன் சுக்கிரனை இங்கே கனெக்ட் பண்ணுறேன்? என் வாழ்க்கை, என் சுகம், என் கணவன், என் மனைவி, என் குழந்தைகள் என்று நாம் போகிறோம் அல்லவா? அங்கே தான் சுக்கிரன். இப்போ ஏன் இந்த சுக்கிரனை நாம் இழுக்க வேண்டி இருக்கிறது என்றால், நிறைவு என்ற வாழும்போது நிறைவு என்பது தனுசு, அது 9ஆம் இடம். நம்முடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தையும் நீங்கள் வாழும்போது நிறைவு என்ற தன்மையை நீங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளலாம். இந்த 9ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் 8ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கணும். 8ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்கணும். கள்ளம், கபடம், சூது, களவு இவையெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் பொய், இப்படி பஞ்சம், மதம், மாச்சரியம். இன்றைக்கு மதத்தை பற்றி பேசியாகணும். இன்னைக்கு மதங்களை வைத்துக்கொண்டு எவ்வளவு கொலைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு அமைதியற்ற தன்மைகள். அப்ப இந்த பிடிமானம் எங்கிருந்து வருது? அப்ப எது அமைதி, எது சகோதரத்துவம், எது சமத்துவம் என்ற தன்மையை விட்டு நாம் விலகி கொண்டிருக்கிறோம். அப்ப இவ்வளவு வன்மம், இவ்வளவு கோபம், இவ்வளவு எது? அடுத்த மதத்தின் மீது நமக்கு ஏன் கோபம்? அடுத்த மதத்தின் மீது நமக்கு ஏன் வன்மம்? இப்படி வன்மமும் கோபமும் உள்ளே இருக்கிறது என்றால் 8ஆம் இடம் நமக்கு வலிமை பெற்றுவிடும், 9ஆம் இடம் பலவீனமாகிவிடும். நல்ல கவனிங்க. 7ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் நடுவில் 8ஆம் இடத்தை இறைவன் வைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, இவங்க நல்லவங்களா இருப்பாங்கன்றதுனால. அப்ப 8ஆம் இடம் எல்லா தன்மைகளையும், அசுபத்தன்மைகளையும் உள்ளே கொண்டு வருகிறது என்றால், எனக்கு கோபம் இருக்கிறது, குரோதம் இருக்கிறது, பொய் இருக்கிறது, பித்தலாட்டம் இருக்கிறது, அப்ப வன்மம் இருக்கிறது, சுயநலம் இருக்கிறது, அடுத்தவர்கள் வாழும்போது நான் வயிற்றெரிச்சலை, நான் வயிறு எரிகிறது என்ற தன்மையெல்லாம் நமக்கு இருக்கிறது என்றால் நம்மிடம் 8ஆம் இடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்படி 8ஆம் இடம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் 9ஆம் இடம் என்ற நிறைவை முற்றிலும் தொலைத்து விடுவோம். இதுதான் உண்மை நண்பர்களை, தயவு செய்து புரிந்து கொள்ளும். நம்மிடம் எல்லார்ட்டையும் இருக்கும், எல்லார்ட்டையும் இந்த தன்மை இருக்கும். ஆனால் பயிற்சியின் மூலமாகவே நாம் நம்மை சரி செய்ய வேண்டும். டெய்லி குளிக்கிறோம். ஏன் குளிக்கிறோம்? உடம்பு அழுக்காயிடுது. டெய்லி குளிக்கிறோம், குளிச்சே ஆகணும். ஏன்? உடம்பு அழுக்காது சார், அதனால குளிச்சு தான் ஆகணும். அதுவும் வெயில் நேரத்தில் 2 வேளை 3 வேளை குளிக்கணும் சார், வேற வழி இல்லை. சரி, உடம்பு குளிக்கிறோமே, மனதை என்றைக்காவது சுத்தம் செய்திருக்கிறோமா? மனதை சுத்தம் செய்திருக்கிறோமா? மனம் என்பது சுத்தம் செய்தால் மட்டும்தான் 9ஆம் இடம் என்ற நிறைவான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ மனதை சுத்தம் செய்வதற்கான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும். அப்போ 9ஆம் இடம் என்பது வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 8ஆம் இடம் சுபத்தன்மையோடு இருக்க வேண்டும். நம்பர் 1. இந்த 9ஆம் இடம் என்பது, இந்த 9ஆம் இடத்திற்கு கர்மஸ்தானம் என்று ஒன்று வருகிறது அல்லவா? அதுதான் கன்னி.
நம்முடைய பாவகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல தான் முன்னோர்கள் செய்த பாவம், நாம் செய்த பாவம், தன் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, தாய் வழி கர்மா, எல்லா அவச்செயல்களும் எங்கே போய் உட்கார்ந்திருக்கிறது என்றால் 6ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறது. அப்போ 9ஆம் இடம் உங்களுக்கு நிறைவை தர வேண்டும் என்றால் 6ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். இப்போ புரியுதா? 6, 8 ஏன் நம்மளுடைய ஜோதிடம் கவனமாக கையாள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இப்போ நம்ம பித்ரு வழிபாடு கிடையாது, பித்ருக்களை நாம் நேசிப்பதில்லை, பெரியவர்களை கண்டவுடன் கால்களில் நாம் படிந்து வணங்குவதில்லை. இப்பொழுது நம்மக்கிட்ட எல்லாமே ஈகோ என்ற ஒரு தன்மை தான் அதிகரித்திருக்கிறது. அப்போ இவை அனைத்தும் 9ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே 6ஆம் பாவகம் தூய்மையாக இருக்க வேண்டும். 6, 8 தூய்மையாக இருக்கணும். அடுத்து வாழும்போது நிறைவு. வாழும்போது நீங்கள் நிறைவாக இருந்தால்தான் போகும்போது நிறைவான வாழ்க்கை, நிறைவான ஒரு நிலையோடு போக முடியும். அந்த நிறைவான நிலை என்பது எது? 12ஆம் பாவகம் மீனம். அங்கே சுக்கிரனை செயல்பட அனுமதித்து விட்டால் என்ன நடக்கும்? நோய், பிரச்சனைகள், கடன், ஆடம்பர செலவு, அதீதமான எண்ணங்கள், தன்முனைப்பு, தன் அழகு, தன் உடல், தன் குடும்பம் என்ற பெருமை, தற்பெருமை எல்லாம் வந்து உட்காந்துரும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் போகும்போது நிறைவு. இந்த போகும்போது நிறைவு என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ராசி மண்டலத்தில் 9ஆம் இடத்திற்கு குருவையும் 12ஆம் இடத்திற்கு குருவையும் வைத்தார்கள். ரொம்ப முக்கியம். வாழும்போது நிறைவை அனுபவிக்க வேண்டும், அதே போல செல்லும் போதும் நிறைவோடு செல்ல வேண்டும். எத்தனை பேர் நம்ம ரைட் ரொம்ப சந்தோஷம், நான் நாளைக்கு ரெடி ஆகிட்டேன், நாளைக்கு கிளம்புறேன் என்று நிறைவோடு செல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆகா நாம் சாக போகிறோமே, ஐயோ சாகு வந்து விடக்கூடாதே என்று பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம். அப்போ ஜோதிடம் என்ன கூறுகிறது என்றால், நான் நிறைவான வாழ்க்கை வாழும்போது மரணம் என்பது எனக்கு பொருட்டல்ல. விவேகானந்தர் சொல்லுகிறார், மரணம் என்பது முடிவல்ல, மரணம் என்பது முடிவல்ல, இந்த சட்டையை போட்டுவிட்டு வேறு சட்டையை மாட்டுவதுதான் என்கிறார். அப்போ என்ன காரணம்? அடுத்த பிறவிக்கு நாம் ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம். அப்போ நிறைவான வாழ்க்கையை நாம் வாழாமல் நாம் செல்லுகின்றோம் என்றால் நம்முடைய அடுத்த பிறவி எப்படி அமையும்? இந்த கர்மாவினுடைய கண்டினியூட்டி தானே அடுத்த பிறவி. இதுதானே சிஸ்டம். கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதமான ஒரு வலை, சிலந்தி வலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த முந்தைய பிறவியினுடைய செயல்பாடு தான் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியினுடைய தன்மை தான் அடுத்த பிறவிக்கு போகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, அடுத்த பிறவி மட்டுமல்ல, நாம் நம்முடைய குழந்தைகளை பெற்றுவிட்டு போயிருக்கிறோம் அல்லவா, நம்முடைய குழந்தைகள், அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள், அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளும் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நாம் 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் நிறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ வாழும்போது நிறைவை தருவது குரு, செல்லும் போது நிறைவை தருவது குரு. அப்போ வாழும்போது நிறைவை தருவது மட்டுமல்ல, லக்னத்திலும் குருவும் சூரியனும் தொடர்பில் இருக்கிறார்கள். 5ஆம் பாவகத்திலும் குருவும் சூரியனும் தொடர்பில் இருக்கிறார்கள். 9ஆம் பாவகத்திலும் குருவும் சூரியனும் தொடர்பில் இருக்கிறார்கள். 12ஆம் பாவகத்திலும் குருவும் சூரியனும் தொடர்பில் இருக்கிறார்கள். எப்படி? இறைவர்கள் அனைவரும் திருமணம் செய்து கொண்ட மாதம் எது? மீனம். அப்ப இங்கே என்ன நடக்கிறது என்றால், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகின்ற தன்மை எங்கே இருக்கிறது? மீனத்தில் இருக்கிறது. அப்ப இங்கே முக்கியமான பாவகங்கள் எல்லாவற்றிலும் சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். இந்த சூரியனையும் குருவையும் நீங்கள் சரியாக வைத்துக் கொண்டால் அனைத்து பாவகங்களும் அனைத்து கிரகங்களும் நமக்கு அற்புதமான பலன்களை அளித்துவிடும், முழுமையான நிறைவை தந்துவிடும். வாழ்க்கையில் நிறைவு இல்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமானம். நிறைவு இல்லாத வாழ்க்கை நரகத்திற்கு சமானம். நிறைவான வாழ்க்கை மோட்சத்திற்கு சமானம். அப்போ மோட்ச வீடு எது? மீனம். இவ்வளவு அற்புதங்களை நம்முடைய ராசி மண்டலத்தில் நம்முடைய பெரியவர்கள் கண்டறிந்து கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு இயற்கையில் இருக்கு.
இந்த அறிவை மெய்யறிவு மூலமாக பெற்றிருக்கிறார்கள். மெய்யறிவு என்பது குரு. அந்த மெய்யறிவின் மூலமாக வெளிப்படுத்தும் திறமை சூரியன். இப்போ சூரியனையும் குருவையும் எங்கேயுமே பிரிக்க முடியாது. அப்போ அந்த அளவிற்கு சூரியன் என்ற ஒரு கிரகத்தினுடைய தன்மையை, சூரியன் வலிமையாக இருந்தால் சனி நமக்கு கீழே ஒழுங்கான வேலைக்காரனாக இருப்பான். குரு வலிமையாக இருந்தால் குரு சுக்கிரன் என்ற கிரகம் குருவுக்கு கட்டுப்பட்டு இருப்பான். அப்ப சூரியனும் குருவும் எல்லா கிரகங்கள் நல்லா கவனிங்க. சூரியன் அருகில் தான் சுக்கிரனும் புதனும். பொதுநலக்காரன் குரு, சுயநலக்காரன் புதன். அப்ப ஏன் சூரியனுக்கு அருகில் வைத்திருக்கிறார்கள்? புதனும் சுக்கிரனும் ரொம்ப சேட்டை பண்ணும். அப்போ புதனும் சுக்கிரனும் சேட்டை செய்து விடாமல் இருப்பதற்காக சூரியன் அருகில் வைத்திருக்கிறது இயற்கை. சனி விவகாரமான ஆளு, கொஞ்சம் விட்டோம்னா கள்ளத்தனத்தை கொண்டு வந்துடுவான். எனவே சந்திரனுக்கும் சூரியனுக்கு எதிர் வீட்டில் சனியினுடைய வீட்டை வைத்தார்கள். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அவ நவ கிரகங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். எல்லா கிரகங்களை, செவ்வாயை முதற்கொண்டு, செவ்வாயையும் சூரியன் உச்சமாகின்ற வீட்டுக்கு அருகில் வைத்திருக்கிறான். செவ்வாயினுடைய வீடு 9ஆம் பாவகத்திற்கு முன்னால் வைத்திருக்கிறான். அப்ப நவகிரகங்களை கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலை இயல்பாக யாருக்கு தந்திருக்கிறார்கள்? சூரியனுக்கும் குருவுக்கும் தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பூமி பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் குரு தான் காரணம். ஏன்னா நம் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த வளிமண்டலத்தில் ஏராளமான விண்கற்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த விண்கற்கள் எல்லாம் பூமி மீது போதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? தினசரி விண்கற்கள் விழுந்து கொண்டே இருந்தால் எப்படி வாழ முடியும்? பயத்தோடு வாழ்வோம் அல்லவா? அந்த பயத்தை போக்குகின்ற வேலையை யார் செய்திருக்கிறார்? குரு செய்திருக்கிறார். இந்த விண்கற்கள் எல்லாம் பூமியில் மீது மோதாமல் இருப்பதற்காக தன்னுடைய காந்த அலையால் இந்த விண்கற்களை விலக்கி வைத்துவிட்டு பூமியை ரொம்ப சேஃபா பார்த்துட்டு இருக்கிறார். யாரு? குரு. அப்ப பாதுகாப்பு. ஒருவன் தலைவனாக இருக்கிறான், நவகிரகங்களுடைய தலைவனாக இருக்கிறான். அவன் வாழ்தாங்கி தலைவனாக இருக்கிறான். இவன் அறம் தாங்கி தலைவனாக இருக்கிறான். குரு எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்ப வீரமும் அறமும் நமக்கு மிக முக்கியம். பயமற்ற வாழ்க்கை, தெளிவான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை யார் தருகிறார் என்றால் குருவும் சூரியனும். குருவினுடைய பண்பையை நாம் பெறுவதற்கு தான் ஜோதிடம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஜோதிடம் எல்லா இடத்திலும் பரவ வேண்டும். இறைத்தன்மை எல்லா இடத்திலும் பரவ வேண்டும். வெறும் ஆன்மீகத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருந்தால் அவன் மதவாதியாக மாறுகிறான். அபாயம். வெறும் ஆன்மீகம் ஒன்னத்துக்கு உதவல. அப்ப ஆன்மீகத்தோடு ஜோதிடம் என்ற கணக்கீடு இருக்கிறது அல்லவா? ஜோதிடம் படித்தாலும் ஏன் எதற்கு என்பது புரியும். அப்ப ஜோதிடத்தோடு இணைந்த ஆன்மீகம் என்பது குருவினுடைய தன்மை, சூரியனுடைய தன்மை மிக சிறப்பாக மாறிடும். அப்ப ஆன்மீகம் சுயநலம் தருகிறதா? பல நேரங்களில் பிரச்சனை. ஆன்மீக கோயில் வழிபாடு செய்கிறவன் தான் கோயிலை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப ஆன்மீகம் என்பது அறவழியில் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் நமக்கு மகிழ்ச்சி. அப்ப ஆன்மீக வழியாக இருந்தாலும் சரி, அறம் என்ற ஒன்று குருவினுடைய தன்மை. பயமற்ற வாழ்க்கை என்பது சூரியனுடைய தன்மை. எனவே நமக்கு 1, 5, 9 மட்டுமல்ல, எல்லா பாவகங்களும் வலிமையாக சிறப்பாக செயல்பட வேண்டும். வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் சீவனும் ஜீவனும் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த சீவனும் ஜீவனும் சூரியனும் குருவாக இருக்கிறார்கள். இவர்களுடைய தன்மையை மேம்படுத்துவதற்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி எப்பொழுதும் எல்லா காலமும் முக்காலமும் சூரியனுடைய தன்மையையும் குருவினுடைய தன்மையும் மேம்படுத்துவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். இந்த ஜோதிடத்தை முக்காலும் எல்லோரிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ற அடிப்படையோடு நீங்கள் இந்த பட்டமளிப்பு விழாவிலிருந்து நிறைவாக செல்ல வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இடம்பெயர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.